Hi dears, welcome to SK Spoke English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஷார்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ஷார்ட் வவல்ஸ் யூஸ் பண்ணணும், ஷார்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் லாங் சவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா வேர்ட்ஸை எப்படி ஸ்பிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா இந்த வேர்டை எப்படி ஸ்பிட் பண்ணி எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே அது இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் அண்ட் அகைன் ஐ வில் டெல் யூ, டோன்ட் ஸ்கிப் திஸ். இது என்ன பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். வீனா வவல்ஸ், சீனா கான்சோனன்ட்ஸ் இல்லைங்களா? வீனா வவல்ஸ், சீனா கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இப்போ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுவாங்க, சென்டென்ஸ் மோஸ்ட்லி வரும். எந்த மெத்தடில்? இந்த சி ப்ளஸ் வி மெத்தடு, இல்லாட்டி வி ப்ளஸ் சி மெத்தடு, இல்லாட்டி வி ப்ளஸ் வி மெத்தடு. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே மோஸ்ட்லி வரும் இல்லைங்களா? இப்போ சி ப்ளஸ் வி வருது அப்படின்னா, சி ப்ளஸ் வி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, இந்த வி வந்து நமக்கு என்ன சவுண்டில் இருக்கும், லாங் சவுண்டில் இருக்கும். வி என்ன சவுண்டில் இருக்கும், லாங் சவுண்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ, கோல் பெருசாக இருக்குது, ஓ லாஸ்ட்டில் முடியுதா, ரெண்டே லெட்டர் தான், ஜி ஓ அப்படிங்கிறது தான். இப்போ ஜிக்கு இக்கு சவுண்டுனா ஓ கிடையாது, ஓ அப்படிங்கிற சவுண்டே வரும். ஆனால் ஓவோட ஷார்ட் சவுண்ட் என்னது, ஆ இல்லையா? ஆனால் என்ன கொடுக்குறோம், நம்ம ஓ கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வவல் அது எண்ட் ஆஃப் த வேர்டில், அதாவது வேர்டு எண்டில் வருது அப்படின்னா ஈயை தவிர மற்ற வருஷத்தில் ஒரு சில வேர்டெல்லாம் எதில் வரும் அப்படின்னா லாங் சவுண்டில் வரும். அப்போ இந்த வவல் என்ன சவுண்டில் இருக்கும் அப்படின்னா லாங் சவுண்டில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சி ப்ளஸ் வி வரும்போது இந்த வவல் லாங் சவுண்டில் வரும். இதே வி ப்ளஸ் சியில் வரும்போது இது என்னவா இருக்கும், இந்த வவல் ஷார்ட் சவுண்டு கொடுக்கும். என்ன சவுண்ட்ஸாக கொடுக்கும், ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். சரிங்களா? சி ப்ளஸ் வி அப்படின்னு மட்டும் பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வவல் என்ன சவுண்டை கொடுக்கும், லாங் சவுண்டை கொடுக்கும். அதே மாதிரி வி ப்ளஸ் சி மெத்தடில் வருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வவல்ஸ் என்ன சவுண்டை கொடுக்கும், ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். அடுத்து பாருங்களேன், வி ப்ளஸ் வின்னு கொடுத்துருக்காங்க. வி ப்ளஸ் வின்னா சார் இந்த வி அப்படின்னா என்ன இருக்கும், லாங் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டை கொடுக்கும், லாங். ப்ளஸ் இந்த இ என்னவா இருக்கும், இ வந்து சைலண்டாக மாறிடும். அப்போ செகண்டாக இருக்கிறது சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ வி ப்ளஸ் வி மெத்தட் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், முன்னாடி இருக்கக்கூடிய லாங் சவுண்டாகவும் ரெண்டாவது இருக்கக்கூடிய வவல் என்னது சைலண்டாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா சார்? அடுத்து பாருங்க, இப்போ வி ப்ளஸ் சி ப்ளஸ் வி அப்படின்னு கொடுத்துருங்க. எப்படி சார், வி ப்ளஸ் சி ப்ளஸ் வி, என்னது வவல்ஸ் ப்ளஸ் கான்சோனன்ட் ப்ளஸ் வவல்ஸ். எப்படி வருது அப்படின்னா எந்த வவல் இருக்குமா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாங் சவுண்ட், ரெண்டாவது இருக்கிறது இருக்குமா அஸ் யூசுவல் கான்சோனன்ட் வரும் இல்லையா? கான்சோனன்ட் சவுண்டு அப்படியே வரும். ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வவல் இருக்குமா, ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்ட் சார், ஷார்ட் சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ வி ப்ளஸ் சி ப்ளஸ் வி மெத்தட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்டாகவும் இந்த வவல் வந்து ஷார்ட் சவுண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சி ப்ளஸ் வி ப்ளஸ் வி இந்த மெத்தட் கான்சோனன்ட் ப்ளஸ் வவல்ஸ் ப்ளஸ் வவல்ஸ் அப்படின்னாலும் இந்த கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இது இருந்தால் சார் இதே மெத்தட் தானே, இதே மெத்தட் தான். அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாங் சவுண்ட், செகண்டாக இருக்கிறது சைலண்ட் அப்படின்னு வரும். என்ன சார் இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாங் சவுண்ட், செகண்டாக இருக்கிறது சைலண்ட் லெட்டர்ஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி என்ன கொடுத்துறாங்களா, சி ப்ளஸ் வி ப்ளஸ் சி இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வவல் என்னவா இருக்கு, நமக்கு ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்ட்ஸாக கொடுக்கும், ஷார்ட் சவுண்டை கொடுக்கும் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, வி ப்ளஸ் சி ப்ளஸ் வி ப்ளஸ் சி ப்ளஸ் வி இப்படி இருக்குது. இப்போ இங்கே ஒரு வேர்டு இருக்கா சார், இங்கே ஒரு வேர்டு இருக்குது. அப்போ இந்த வேர்டு எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வேர்டு இருக்குமா லாங் சவுண்டில் வரும். ஓகேவா? அடுத்து இதுக்கு எதுனாக்க கான்சோனன்ட்ஸு, அடுத்து இங்கே ஒரு வவல். இதை பேஸ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும் அகைன் ஒரு லாங் சவுண்ட். தென் ஃபைனல் ஒன்று இருக்கும் ஷார்ட் சவுண்ட். கடைசியாக கூடிய வவல்ஸ் என்ன சவுண்டில் இருக்கும், ஷார்ட் சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வவல் இதை பேஸ் பண்ணிக்கிறதுனால இந்த வவல் லாங் சவுண்டு, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய வவல் இங்கே இருக்க பேஸ் பண்ணிக்கிறதுனால இது ஒரு லாங் சவுண்டு. அப்போ ரெண்டு லாங் சவுண்டும் ஒரு ஷார்ட் சவுண்டும் கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இங்கே ஒரு வவல் இங்கே ஒரு வவல். முன்னாடி வவல் என்ன சவுண்டு, இது இந்த வவல் லாங் சவுண்டு. திரும்ப இங்கே இருக்கக்கூடிய வவல் எப்படி இருக்கும், ப்ளஸ் ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்ட் சார்,
ஷார்ட் சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து V + V C + V அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ இங்க ரெண்டு வவல் சேருது. அப்படின்னா இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்டு, ரெண்டாவது வவல் எப்படி இருக்கும் சைலண்டா இருக்கும் இல்லைங்களா. என்னவா இருக்கும் ரெண்டாவது இருக்கிறது சைலண்டா இருக்கும். இது சைலண்டா மாறிடும், இது லாங் சவுண்டா மாறிடும். திரும்ப என்ன இருக்கு அப்படின்னா இங்க இருக்குது C + V + C இருக்குதா. அப்ப இந்த சவுண்ட் என்ன இருக்கு நமக்கு இது ஒரு ஷார்ட் சவுண்டா வரும். என்ன சவுண்ட் வரும் ஷார்ட் சவுண்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து C + C + V + C + C. இப்போ இங்க ஒரு வவல் இருக்குது, இங்க ஒரு வவல் இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய வவல் என்ன சவுண்ட் இருக்கு நமக்கு லாங் சவுண்டு, செகண்டாவது இது எப்படி இருக்கும் ஷார்ட் சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா. ஓகே, இதை ஒரு 2-3 டைம் நல்லா பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்னடா இது இப்படி இருக்குது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கும். இதை அகைன் என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். பாருங்களேன், DAD ஓகேவா, DAD என்ன சவுண்ட் வரும் டினா இட்டு சவுண்டா, ஏனா ஆ, அடுத்து டினா இட்டு. அப்ப இட்டு கூட்டல என்ன வரும் டா, இட்டு கூட என்ன வரும் சார் டா, அப்படிதானே வரும். இட்டு கூட்டல டா அப்படி வரும். லாஸ்ட் நாளுக்கு ஒரே ஒரு கான்சோனன்ஸ் இருக்குது. இப்ப டாட் எப்படி சொல்றோம் டாட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்து RED, ஆருக்கு என்ன சார் சவுண்டு ஆறுனா இரு. அடுத்து ஈக்கு என்ன சார் சவுண்டு ஏ சண்டா. அப்ப இரு கூட்டல் ஏ ரே வரும். அடுத்து இட்டு அப்ப ரெட் அப்படின்னு வரும். இப்போ பாருங்களேன், ஏன் இங்க ஒரு கான்சோனன்ட், இங்க ஒரு வவல், இங்க ஒரு கான்சோனன்ட், அதனால இது ஷார்ட் சவுண்ட். அதே மாதிரி இங்க கான்சோனன்ட், இங்க வவல், இங்க கான்சோனன்ட், அதனால ஷார்ட் சவுண்ட். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க, இதுல என்னது எல்லுங்கிறதும் கான்சோனன்ட், ஐங்கிறது என்னது வவல், பிங்கிறது கான்சோனன்ட். அப்பனா ஒரு எல்லுக்கு இல்லு சவுண்டா, அடுத்து ஐக்கு ஈ சவுண்டு, பிக்கு என்ன சார் சவுண்டு ஈப்பு சவுண்டு. அப்ப இல்லு கூட லீ என்ன சார் எனக்கு லீ, அப்ப லிப்னு வரும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க ANT. இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும், ANTன்னு கொடுத்துருக்கேன். ஏ எங்க சார் இருக்குது வேர்டோடைய பிகினிங்ல இருக்குது. இப்போ பிகினிங்ல இருக்கும்போது என்ன வரும் நமக்கு இது நெடில் எழுத்து வரும்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது குறில் நெடில் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. குறில் எழுத்துனா அ இ உ ஏ, இதெல்லாம் குறி எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஓ இதெல்லாமே குறி எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நெடில் எழுத்துனா ஆ இ உ ஏ ஐ ஓ, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாமே நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி வேர்டு பிகினிங்ல வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணுமா நெடில் எழுத்து தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா, என்ன எழுத்துமா நெடில் எழுத்து யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப ஏவோட ஸ்லாங் சவுண்ட் என்னது ஆ. அடுத்து என்ன சொல்றாங்க என்னக்கு என்ன சார் இன்னு, டீக்கு என்ன சார் இட்டு. அப்ப என்ன ஒரு நமக்கு டைரக்டா என்ன இருக்கு வவல்ஸ் நடந்துருச்சா. அடுத்து வவல்ஸ் பிளண்ட் ஆகாது இல்லையா. கான்சோனன்ட் பிளஸ் வவல்ஸ் பிளண்ட் ஆகும். டைரக்டா வவல்ஸ் வேர்ட்ல பிகினிங் வந்தா ஆகுது பிளண்ட் ஆகாது. இப்போ ஒரு நான் தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்த ரெண்டுமே என்னது எனக்கு கான்சோனன்ட் லெட்டர், அடுத்த ரெண்டுமே என்னது எனக்கு கான்சோனன்ட் லெட்டர். அதனால என்ன பண்ணது கான்சோனன்ட் இன்னையும் இத்தையும் தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்ப ANT அப்படிங்கிறத போட்டுக்கணும் ஆண்ட் அப்படின்னு வரும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க OLD. இப்போ ஓ இருக்கு சார், ஓ எங்க சார் இருக்குது ஓங்கிறது பிகினிங்ல இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நமக்கு நெடில் சொல்லிட்டு தான் வரும் இல்லையா. ஓக்கு ஓ இல்ல. அடுத்து எல்லுக்கு என்ன சார் இல்லு, டிக்கு என்ன சார் இட்டு. அப்ப என்ன வரும் ஓ எங்க இருக்குது இது பிகினிங்ல இருக்குது. வவல்ஸ் பிகினிங்ல அப்படியே போட்டு சொன்னா அப்ப இவ்வு கூட்டல் ஓ எனக்கு என்ன சவுண்ட் வரும் ஓ அப்படின்னு சவுண்ட் வரும். அப்படிதானே இவ்வு கூட்டல் ஓ ஓ அப்படின்னு சவுண்ட் வரும். கடைசிக்கு அந்த இல்லையும் இட்டையும் கான்சோனன்ட் என்ன பண்ணேன் நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். கான்சோனன்ட்ஸ் என்ன பண்ணேன் நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். புரியுதுங்களா. அப்ப ஓல்ட் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க BEE. இது நல்லா கவனிச்சுங்க, இது கான்சோனன்ட்ஸ். ஆனா ரெண்டு என்ன இருக்குது ரெண்டு வவல் மெத்தட் இருக்கு சொன்னோமா V + V மெத்தட். அப்ப என்ன வருது முன்னாடி இருக்கிறது லாங் சவுண்டு, ரெண்டாவது இருக்குது சைலண்ட்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா. அப்ப இப்பு என்ன வரும் நமக்கு இப்பு ரெண்டையும் தான் ஈ சவுண்ட் வரும். அப்ப இப்பு கூட்டல் என்ன சவுண்ட் நமக்கு பி அப்படின்னா சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க இது நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஓகே 3 லெட்டர்ஸ் இருந்துச்சு ஓகேவா. அடுத்த வார்த்தை இருக்குது 4 லெட்டர்ஸ் இருக்கு நல்லா கவனிங்க. இப்ப சிங்கிறது என்ன சார் கான்சோனன்ட், ஏங்கிறது என்ன சார் வவல், அகைன் ஆர்ங்கிறது கான்சோனன்ட், ஈங்கிறது வவல். இப்போ என்ன சார் இருக்கும் இப்படி இருக்கும்போது முன்னாடி வவல் என்ன சார் சவுண்ட் வரும் லாங் சவுண்ட் வரும் இல்லையா. அப்படிதானே C + V + C + V அந்த ஸ்ட்ரக்சரு. அப்போ என்ன இருக்குது நமக்கு இந்த வவல் லாங் சவுண்டும் இந்த வவல் ஷார்ட் சவுண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ என்ன நமக்கு சீனா இக்கு சவுண்டு, ஏனா ஏ சவுண்ட் வரும். ஏன்னா இங்கேயும் வவல் இங்கே முன்னாடி ஏ லாங் சவுண்டு ஏ போட்டோம். ஆருக்கு என்ன சார் இரு,
எப்போதுமே ஒரு வேர்டில் ஈ வந்துச்சு அப்படின்னா எண்டில் ஓகேவா, ஒரு வேர்டில் எண்டில் ஈ வருது அப்படின்னா ஈங்கிற லெட்டர்ஸ் நமக்கு என்ன லெட்டர்ஸ், சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த லெட்டர்ஸ் என்ன எனக்கு சைலண்ட்னு நான் போட்டேன். இப்போ சொல்லுங்க சார், இக்கு கூட்டல் ஏ என்ன சார் எனக்கு கே வரும் இல்லையா, கேங்கிற சவுண்ட் வரும். ஆருக்கு இரு அப்படின்னது இரு அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, பிங்கிறது என்ன சவுண்டு, பிங்கிறது அது கான்சனண்ட், ஐங்கிறது வவ்வல், கேங்கிறது அகைன் கான்சனண்ட், திரும்ப ஈங்கிறது வவ்வல். இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ இங்கே இருக்க வவ்வல் என்ன சவுண்டாக இருக்கும், லாங் சவுண்டாக இருக்கும். அப்படி தானே, முன்னாடி இருக்க என்ன சவுண்ட் இருக்கும், லாங் சவுண்ட் இருக்கும். அப்போ சொல்லுங்கப்பா, இப்போ பீனா இப்பு, ஐக்கு ஐ சவுண்டே வரும். அடுத்து கேக்கு இக்கு, லாஸ்ட் ஐ வந்தால் சைலண்ட்னு சொன்னோம். அப்படி தானே சார் சொன்னோம். சரி, இப்போ சொல்லுங்கப்பா, இப்பு கூட்டலை என்ன சார் வரும், பை அப்படின்னு வரும். அப்போ பைக் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து இதில் பாருங்க, அதே 4 லெட்டர்ஸ் தான். பிங்கிறது கான்சனண்ட், ஐங்கிறது வவ்வல், என்னங்கிறது கான்சனண்ட், கேங்கிறது கான்சனண்ட். சி பிளஸ் வி பிளஸ் சி பிளஸ் சி மெத்தட் இருக்குது. இப்போ என்ன சார் வரும், அப்போ இங்கே இருக்கக்கூடிய வவ்வல் என்ன சவுண்டு, ஷார்ட் சவுண்டு. ஏன்னா ஒரே ஒரு வேர்டு இருக்கு, அப்போ ஷார்ட் சவுண்டு. சொன்னா அப்போ பிக்கு இப்பு, ஐக்கு ஷார்ட் சவுண்டு இ இல்லையா, ஷார்ட் சவுண்டு இ, லாங் சவுண்டு தான் ஐ. இப்போ இ போட்டோம். அடுத்து என்ன வரும், என்னுக்கு இன்னு, கேக்கு இக்கு. இப்போ சொல்லுங்க சார், இப்பு கூட்டல் இ என்ன சார் சவுண்ட் வரும், பி அப்படின்னு வரும். இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ பி. அடுத்து 2 கான்சனண்ட் அப்படியே போட்டேன், இன் இங்கே அப்படியே போட்டேன். அப்போ பிங்க் என்ன சார் வரும், பிங்க் அப்படின்னு சொல்லி சவுண்டு வரும். அடுத்து WIND, டபிள்யூக்கு என்ன சார் சவுண்டு, டபிள்யூனா இது கான்சனண்ட், ஐங்கிறது வவ்வல், திரும்ப என்னது கான்சனண்ட், டிங்கிறது கான்சனண்ட். சொல்லுங்க சார், டபிள்யூனா இவ், ஐக்கு என்ன சார் வரும் இ, ஷார்ட் சவுண்ட் தானே, ஷார்ட் சவுண்ட்னா இ. அடுத்து என்னுக்கு இன்னு, டிக்கு இட்டு. இப்போ சொல்லுங்க சார், இவ்வு கூட்டல் இ என்ன சார் சவுண்ட் வரும், வி அப்படின்னு வரும். இன்னு கூட்டல் என்ன சவுண்ட் வரும், வி அப்படின்னு சவுண்ட் வரும். இன்னு இட்டு ரெண்டுமே கான்சனண்ட் அப்படியே போட்டேன். அப்போ விண்ட் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி தான் இனிமே வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்கலைனாலும் பிளேலிஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு என்ன பண்ண கிளாஸை கண்டினியூவாக நீங்கள் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு 40 to 50 டேஸில் மினிமம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா, அதாவது பாசிட்டிவாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.